நாள் அவருக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. 1800களில் ஃபேமஸாக இருந்த ஒரு கேமராவை அவர் வாங்கினாரு. திரும்பியும் 2 மாதங்கள் பயணத்தில் மக்கா அடைஞ்சாரு. அது உண்மையிலே ஒரு சுலபமான பயணம் கிடையாது. ஆனால் முகமது சாதிக் தன்னுடைய முதல் புகைப்படத்தை காபத்துல்லாவை எடுத்தாரு. அதுக்கப்புறம் மதீனா ஷரீஃபையும் எடுத்தாரு, மக்காவோட வீதிகளை எடுத்தாரு, உஹது மலையை எடுத்தாரு. இது மாதிரி உலக முஸ்லிம்கள் எல்லாருமே பார்க்கணும்னு ஆசைப்பட்ட எல்லா இஸ்லாமிய வரலாற்று இடங்களையும் புகைப்படமாக எடுத்தாரு. நம்ம இப்போ யூஸ் பண்ற மாதிரி ஈஸியா அப்போ உள்ள கேமராக்கள் இருக்காது. கிட்டத்தட்ட 10 கிலோ உள்ள கேமராவை தூக்கி கொண்டு ஒவ்வொரு இடத்துக்கும் மலைகளுக்கும் ஏறி இறங்கினாரு. அதுக்கப்புறம் தான் அந்த அதிசயம் நடந்தது. உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லிம்களும் உங்களுடைய வாழ்நாளில் ஒரு தடவையாவது போயிடணும்னு நினைச்ச காபத்துல்லாவோட புகைப்படத்தை நியூஸ் பேப்பர்கள்லையும் மேகசைன்ஸ்லையும் பார்க்க ஆரம்பிச்சாங்க. இதுக்காக முகமது சாதிக் பேக்கு கோல்டு மெடல் யூரோப்பால